ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2220வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய 5வது பகுதியை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். பரகால நாயகியை வற்புறுத்தி அவருடைய அன்னைமாரும் தோழிமாரும் செங்கண்மால் வந்து குடக்கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறான், வந்து பார் வாராயோ என்று அழைத்து சென்றார்கள். அவனை பார்த்ததிலே இவள் மயக்கமுற்றாள், மேனி நிறம் மாறினாள், வளைகள் போயிற்று, பித்து பிடித்தவள் போனானாள். அது கண்டு அவள் தாய் இறங்கினாள் என்பது வரை முந்தைய பகுதிகளிலே அனுபவித்தோம். இன்றைய பகுதி அடுத்து பாசுர வரிகளை பார்க்கலாம். ஏறார் கிளிக்கிழவி எம்மனைதான் வந்து என்னை சீரார் செழும்பொழுதி காப்பிட்டு செங்குறிஞ்சித்தாரார் நறுமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள். ஏறார் கிளிக்கிழவி எம்மனைதான் வந்து என்னை சீரார் செழும்பொழுதி காப்பிட்டு செங்குறிஞ்சித்தாரார் நறுமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள். அதனாலும் தீராது என் சிந்தை நோய், தீராது என் பேதுறவு, வாராது மாமை அது கண்டு மற்றாங்கே. ஆரானும் மூதறியும் அம்மனைமார் சொல்லுவார், பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல் ஆரானும் மெய்ப்படுவன் என்றார். அது கேட்டு காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி. ஏறார் கிளிக்கிழவி எம்மனைதான் வந்து என்னை சீரார் செழும் புழுதி காப்பு இட்டு செங்குறிஞ்சி தாரார் நடுமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள். அதனாலும் தீராது என் சிந்தை நோய், தீராது என் பேதுறவு, வாராது மாமை அது கண்டு மற்ற ஆங்கே. ஆரானும் மூது அறியும் அம்மனைமார் சொல்லுவார், பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல் ஆரானும் மெய்ப்படுவன் என்றார். அது கேட்டு காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி. பதவுரை பார்க்கலாம். ஏறார் கிளிக்கிழவி எம்மனை, அழகு பொருந்திய கிளியின் பேச்சு போன்ற பேச்சினையுடைய என் தாயானவள் எம்மனை தான் வந்து, தானே என் அருகில் வந்து என்னை சீரார் செழும் பொழுதி காப்பு இட்டு எனக்கு அழகிய சிறப்புடைய தொண்டர் அடிப்பொடியை காவலாக என் நெற்றியிலே தடவி, தொண்டர்கள் நடந்து செல்லக்கூடிய, பாகவதர்கள் நடந்து செல்லக்கூடிய மண் அந்த பொடியை எடுத்து நெற்றியிலே காப்பாக எனக்கு தடவி, செங்குறிஞ்சி தாரார் நறுமலை சாத்தற்கு, செங்குறிஞ்சி பூக்களால் ஆன நறுமணமுடைய மாலையை அணிந்த சாஸ்தா என்னும் ஊர்காவல் தெய்வத்திற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள். என் தாயாகிய தான் இது நாள் வரைக்கும் ஒரு நாளும் செய்தறியாத வழிபாட்டினை என்னிடத்தில் கொண்ட பற்றினால் அந்த சாத்தன் என்ற தெய்வத்திற்கு செய்தாள். அதனாலும் என் சிந்தை நோய் தீராது, அப்படி வழிபட்டதனாலும் என் உள்ளத்து நோய் அகலவில்லை. என் பேதுறவு தீராது, என் அறிவில் ஏற்பட்ட மயக்கம் நீங்கவில்லை. வாராது மாமை, நான் இழந்த என் முந்தைய உடல் நிறமும் மீளவில்லை. மற்ற ஆங்கே ஆரானும் மூதறியும் அம்மனைமார். அதற்கு மேல் அங்கிருந்த பழங்கதைகளை அறிந்தவர்களான யாரோ பாட்டிமார்கள் சிலர், கிழவிகள், வயதானவர்கள் சொல்லுவார், என் நோய் தீரும் வழியை சொல்ல முற்பட்டார்கள். அவர்கள் யாது கூறினார்கள் என்றால், பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல், குறிகேட்டல் என்று உலகத்தாரால் பலரும் சொல்லும் செயலை செய்தீர்களானால் ஆரானும் மெய்ப்படுவன் என்றார். இந்த நோயை அளித்தவன் யாராயிருந்தாலும் உண்மையாக வெளிப்பட்டு விடுவான். அது அவன் யாராக இருந்தாலும் ஆரானும் மெய்ப்படுவன் என்று சொன்னார்கள். அது கேட்டு
அந்த வீட்டில் உள்ளவர்கள் குறிகேட்கப் போகிறார்கள் என்ற செய்தியை கேட்டு காரார் குழல் கொண்டை கருத்த மயிர்முடியை உடையவளான கட்டுவிச்சி குறி சொல்லும் குரத்தியானவள் ஒருவரும் அலையாதிருக்க தானாகவே வந்து கட்டு ஏறி தெய்வ ஆவேசம் கொண்டு வந்து சேர்ந்தாள் என்பது இந்த பாடல் பகுதிக்கான பொருள். பார்க்கலாம். கிளி போன்ற சொல்லையுடைய என் தாய் அடியார்களது பாத தூளியை கொண்டு எனக்கு காப்பாக என் நெற்றியில் இட்டாள். சிவந்த குறிஞ்சி நிலத்தில் மலர்ந்த மலர்களால் ஆன மாலையை சூடிய சாத்தன் என்ற தேவதைக்கு தன்னுடைய கலக்கத்தால் குலத்தில் செய்யாத ஒன்றை செய்தாள். அதாவது அவனை வணங்கினாள். இவ்வாறு செய்தும் என் மனநோய் தீரவில்லை, என் அறிவுகேடு தீரவில்லை, மேனி நிறம் மீண்டதில்லை. இதை கேட்டு அங்கேயுள்ள சில அன்னையர், நோய்களுக்கு பழைய முறைகளை அறிந்தவர்கள், என் தாயிடம் சொன்னார்கள், உலகத்தோர் சொல்லும் வகையில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த நோய் நீங்கலாம், அதாவது குறிகேட்கலாம். இதனால் இந்நோய் யாராலே ஏற்பட்டது என்பதை அறியலாம். இதற்கு எல்லோரும் இசைந்தனர். இந்த நிலையில் குறி சொல்லுவாள் ஒருத்தி கட்டுவிச்சி யாரும் அழைக்காமலேயே தானே அங்கு வந்தாள். தெய்வ ஆவேசம் உடையவள் ஆனாள் என்பது இந்த பகுதிக்கு பொருள். ஏன் குறி கேட்க வேண்டும்? சாத்தனை சென்று ஏன் தாய் வணங்கினாள் என்றால், இவளை ஏதோ ஒரு துர்தேவதை பிடித்து கொண்டாள், அதனால் இவள் இப்படி பித்து பிடித்தது போன்றிருக்கிறாள், எதையுமே ஒரு ஆவல், எதிலுமே ஒரு மனம் செலுத்துவதில்லை என்று பார்த்து யார் அந்த துர்தேவதை என்று கண்டுபிடிப்பதற்காக குறி கேட்கிறதுக்கு போனார்கள். அதனால்தான் சாத்தனுக்கு நேர்ந்து கொண்டாள், வணங்கினாள், அடியார் பாததூளியை நெற்றியிலே காப்பாக இட்டால் அந்த துர்தேவதைகள் விலகி போவதற்காக ஒன்றும் நடக்கவில்லை என்பதுதான் இதில் உள்ள செய்தி. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். ஏறார் கிளிக்கிழவி உள்ளத்தில் தன் உள்ளத்தில் இரக்கம் என்பதே இல்லாமல் இதுநாள் வரையில் எம்பெருமான் மேல் அன்பு வைக்காதே என்று என்னை கடிந்து கடிய வார்த்தைகள் சொல்வதற்குத்தான் என் தாய் பழக்கப்பட்டவள். அவளும் என் செவிக்கு இனிய சொற்களை பேச கற்றுக்கொண்டு விட்டாள் போலும். இறங்கத்தக்க என்னுடைய நிலை கடிய சொற்களையே பேசி வந்த என் அன்னையை இனிய சொற்கள் பேசுமாறு மாற்றிவிட்டது. ஏறார் கிளிக்கிழவி. கேட்பதற்கு சுவையாக இருக்கும் கிளியின் பேச்சு கூட என் அன்னையின் பேச்சுக்கு முன் பேயின் பேச்சு, பேயின் பாட்டு என்று வெறுக்கத்தக்க வகையில் என் அன்னையின் இனிய சொற்கள் அமைந்திருந்தன. எம் அன்னை இன்சொற்களுக்கு காரணம் அவள் என்னை பெற்ற அன்னை ஆதலால் தான். எம் அன்னை, அன்னை என்பது குறைவு, இடை குறைந்து அணை என்று வந்திருக்கிறது. என்னை எம்பெருமானிடம் அளவு கடந்து பற்று வைக்காதே என்று கடிந்து கொள்வதற்கு மேல் என் உயிர் அழியும்படியான நிலையில் மேலும் பலவாறு கடிந்து கொண்டு அப்படி என்னை துன்பத்தால் அழியும்படியாக செய்ய மாட்டாள் அல்லவா என் அன்னை. தான் வந்து என்னை என் ஆற்றாமையை கண்ட காரணத்தால் நான் அழைக்காமல் தானே என்னை நோக்கி வந்து சீரார் செம்பொழுதி காப்பிட்டு, சீரார் புழுதி காப்பிட்டு மாயன் தமர் அடிநீரு கொண்டு அணிய முயலில் மற்ற இல்லை கண்டீர் இவ்வணங்குக்கு என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்வார். மாயன் தமர், மாயன் எம்பெருமான் மாயவன், அவனுடைய தமர் அடியவர்கள் நடந்து செல்லும் இடத்தில் உள்ள அடி நீரு கொண்டு அணிய முயலில் மற்றில்லை கண்டீர் இந்த அணங்குக்கு. இந்த மாதிரி பித்து பிடித்தவர்களுக்கு, இந்த மாதிரி துர்தேவதைகள் ஆக்கிரமித்திருந்தால் அந்த திருநீர் கொண்டு, அந்த அடியாருடைய பாத தூளி, தொண்டர் அடிப்பொடி கொண்டு நெற்றியிலே காப்பிட்டால் கண்டீர், அதற்கு எந்த மாற்றும் இல்லை, அதை விட எதுவும் மாற்று இல்லை என்று சொல்வார்.
அப்படி நினைத்திருக்கும் வைணவ குலத்திலே, திருமால் அடியார் குலத்திலே பிறந்தவளாகையாலே தான் பகவத் பாகவதர்களான தொண்டர் அடிப்பொடியை கொண்டு வந்து எனக்கு காப்பாக அணிவித்தாள் என் தாய். செழும் புழுதி எம்பெருமானுடைய பாதரேணு அடிப்பொடி, தொண்டர் அடிப்பொடி. சீரார் செழும்பொழுதி எம்பெருமானுடைய அடியார்களின் பாகவதர்களின் பாதரேணு அடிப்பொடியாகையாலே அது சீரார் செழும்பொழுதி, சிறப்பான செழும்பொழுதி. செங்குறிஞ்சி என் ஆற்றாமையை கண்ட கலக்கத்தாலே என் தாய் தொண்டரடி பொடியை எனக்கு காப்பாக அணிவித்தாள். அதற்கும் மேலாக மனம் தாங்காமல் திருமாலை தவிர ஏனைய தெய்வங்களை பற்றி அறுவருக்கும் குடும்பமாக இருந்தும் என் நிலைமை என் தாயினை வேற்று தெய்வங்களின் கால்களிலே விழும்படி செய்துவிட்டது. செங்குறிஞ்சி தாரார் நறுமாலை சாத்தற்கு சிவந்த குறிஞ்சி பூக்களால் தொடுக்கப்பட்ட மனம் மிக்க மாலையை உடைய சாஸ்தா என்னும் தெய்வத்திற்கு, சாத்தன் என்றால் சாஸ்தா ஐயனார் ஐயப்பன் என்றும் சொல்லப்படும் தெய்வம், என்னுடைய விரக வேதனையை கண்ட கலக்கத்தாலே எம்பெருமானிடமும் மற்ற பலன்களை வேண்டுவதும் ஆன்மாவின் தனித்தன்மைக்கு மாறானது என்று அறிந்திருக்கும் என் தாய் திருத்துழாயின் மனத்தையும் கண்டறியாத வேற்று தெய்வத்தின் கால்களில் விழ வேண்டும் அவல நிலைக்கும் சென்றாள். அந்த நிலையும் ஏற்பட வேண்டுமோ அவளுக்கு? தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள். அப்படி தான் எம்பெருமானிடம் ஒரு வணக்கம் செய்தாலும் இந்த வணக்கம் எம்பெருமான் அருளை பெறுவதற்கு கருவி என்னும் எண்ணம் வந்துவிட்டால் ஆன்மாவின் தனித்தன்மைக்கு கேடு வந்து விடுமே, சுவாதந்திரியத்துக்கு கேடு வந்து விடுமே என்று நினைக்கக்கூடிய என் தாய் வேற்று தெய்வத்திடம் வணங்குவது பயன் பெறும் உபாயம் என்ற எண்ணத்துடன் ஒரு வணக்கத்தை செய்து விட்டாளே, சாஸ்தாவை வணங்கி விட்டாளே. அதனாலும் தீராது என் சிந்தை நோய். முன்பே மிகுந்து வரும் என் நோய் வேற்று தெய்வத்தை வழிபட்டதால் இன்னும் மிகவும் வளர்ந்து விட்டது. அதனாலும் தீராது என் சிந்தை நோய், தீராது என் பேதுறவு, என் கலக்கம் தீர்ந்து முந்தைய அறிவும் எனக்கு வந்த பாடில்லை. வாராது மாமை, இழந்த மாமை நிறம் மீண்டும் வருவதற்கு காரணம் இல்லாதிருக்கவும் என் ஆற்றாமையை கண்டு இறங்கி என்னுடைய மாமை நிறம் தானாகவே என்னிடம் வந்து சேரும் என்று பரகாலனாகி நினைத்திருக்கிறாள். வாராது மாமை மற்ற ஆங்கே ஆரானும் மூது அறியும் அம்மனைமார் சொல்லுவார். தங்களிடம் யாரும் வந்து இந்த பெண்ணின் நிலையை பாருங்கள் என்று அழைக்காமல் இருந்த போதிலும் ஆண்டில் மூத்த அறிவுடைய பெண்கள் பாட்டிகள் சொன்னார்கள், கூறுவாராயினர். அவர்களில் ஒரு கிழவி, இந்திரன் எப்படி இருப்பான் தெரியுமோடி என்று மற்றொரு கிழவியை கேட்கப்பட்டவள், இந்திரர்கள் 98 இந்திரர்களையும் அவர்களுக்கும் பாட்டனான பிரம்மனையும் கண்டு வழிபட்டுள்ளேன். என்னை போய் இந்திரன் எப்படி இருப்பான் என்று கேட்கின்றாயே, நீ விருப்பப்பட்டால் உனக்காக சொல்லுகிறேன் என்று கூறினாள். அப்படி சொல்லும் அளவுக்கு வயதில் மிக மூத்தவராய் நோய்களை பற்றியும் நோய்களின் காரணங்களை பற்றியும் அவற்றை தணிக்கும் உபாயங்களை பற்றியும் அறிந்து நோய்களை அவற்றை தணிக்கும் வழிமுறைகளை அறிந்து போக்கக்கூடிய ஆண்டு மூத்த அறிவாளிகளான மூதறிவாட்டிகள் பெண்கள் சொல்லுகிறார்கள். பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல். உலகிலே அறிவுடையவர்களும் அறிவு இல்லாதவர்களும் கருத்து வேற்றுமையின்றி ஒரு சேர கட்டுப்படுத்தல் ஆகிய குறி கேட்டால் நோயின் காரணம் புலப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் நீங்களும் குரத்தியை கொண்டு குறிகேளுங்கள் என்று சொல்ல, குறி கேட்பதனால் பலன் என்ன என்று அந்த மூதறிவாட்டிகளை கேட்டார்கள். ஆரானும் மெய்ப்படுவன் என்றார். பெண்களிடம் குறும்பு செய்து பின் அவர்களுக்கு தன் முகத்தை கூட காட்டாமல் அவர்களை பிரிந்து திரியும் கண்ணனாக இருந்தாலும் கூட குறி கேட்டால் வெளிப்பட்டு விடுவான் என்றார்கள் அந்த பாட்டிமார். அது கேட்டு அந்த மூதறிவாட்டிகள் குறிகேட்டு பாருங்கள் என்று சொன்னார்கள். அது கேட்ட பரகால நாயகியின் உறவினர்களும் குரத்தியை கொண்டு குறிகேட்பது என்ற செயலுக்கு இசைந்தார்கள். அந்த நேரத்தில் ஒருவரும் தன்னை குறி சொல்லுமாறு அழைக்காமல் இருந்த போதிலும் இவர்கள் குறி கேட்பதற்கு உள்ளம் இசைந்தார்கள் என்ற செய்தியை
பிறர் வாயிலாக கேள்விப்பட்டு கட்டுவிச்சி ஒருத்தி தானாகவே இவர்கள் வீட்டுக்குள் வந்து புகுந்தாள். இதற்கு உள்ளுரையில சுவாபதேசத்திலே கட்டுவிச்சியே ஆச்சாரியன், நமக்கு ஆச்சாரியன் தான், கட்டுவிச்சியே ஆச்சாரியன் என்று பொருள்படும். எம்பெருமான் பற்றிய செய்திகளை கேட்பதற்கு ஒருவருக்கு சுவையுண்டு என்று தெரிந்தால் ஆச்சாரியர்கள் அழைக்கப்படாத போதும் அவர்களே தாமே வந்து நல்லுரைகளை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை போன்றவள்தான் கட்டுவிச்சி. எம்பெருமானாருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் அனைவரும் இறைவனை பற்றிய செய்திகளை மிக சிலருக்கே, அதுவும் அவர்கள் இயல்புகளை நன்கு ஆராய்ந்து அவர்கள் இயல்பு தன் மனதிற்கு நிறைவுடையதாக தோன்றிய பின்னரே சொல்வார்கள். எம்பெருமானாருக்கு உபதேசம் செய்வதற்காக திருக்கோஸ்தியூர் நம்பிகள் எம்பெருமானாரை 18 முறை அலைய வைத்தார். அவருடைய இயல்பு இதற்கு ஏற்றதுதானா என்று சோதனை செய்ததாக செய்திகள் உண்டல்லவா, வரலாறு. அப்படி அல்லாமல் பகவத் விஷய செய்திகளை கேட்பதில் இவர் சுவையுடையவர் என்று தமக்கு புலப்பட்ட அளவிலேயே அவர்கள் எல்லோருக்கும் தாமே முன்வந்து எம்பெருமானார் நல்லுரை கூறுவார். ஆசையுடையவர்க்கெல்லாம் அரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார் என்பது அவருக்கு உண்டான விருது. அப்படிப்பட்ட எம்பெருமானை போன்றவள்தான் இந்த கட்டுவிச்சியும். காரார் குழல் கொண்டை, குறி சொல்ல வந்த குரத்தி சொல்லக்கூடிய சொற்களை காட்டிலும் அந்த குரத்தியின் மயிர்முடியே தாயாருக்கு மகிழ்ச்சி தருவதாயிருந்தது. சுவாபதேசத்திலே, அதாவது உள்ளுரை பொருளிலே, ஆச்சாரியர்களின் ஆன்ம குணங்களை காட்டிலும் அவர்களின் திருமேனி அழகே மாணவனுக்கு, சிஷ்யனுக்கு குறிக்கோளாயிருக்கும் என்பது பொருள். அதனாலே தாயாருக்கு கட்டுவிச்சியினை பார்த்தவுடனே, அவருடைய அழகை பார்த்தவுடனே மிகவும் திருப்தியாயிருந்தது. கட்டுவிச்சி கட்டு ஏறி, குறி சொல்பவள் தானே வந்தாள், தெய்வ ஆவேசம் உடையவள் ஆனாள். அதாவது கொட்டாவி விடாமல், சோம்பல் முறிக்காமல், தன் நினைவறியாதபடி தெய்வ ஆவேசம் ஏறப்பெற்றாள். இனி அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பதை அடுத்த பகுதியிலே நாம் அனுபவிக்கலாம். அற்புதமான பகுதி இது. மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தின் இந்த பகுதியை அன்வைக்கலாம். ஏறார் கிளிக்கிழவி எம்மனைதான் வந்து என்னை சீரார் செழும் புழுதி காப்பிட்டு செங்குரஞ்செத்தாரார் நறுமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதல் ஒன்று நேர்ந்தாள். அதனாலும் தீராது என் சிந்தை நோய், தீராதென் பேதுறவு, வாராது மாமை அது கண்டு மற்றாங்கே. ஆரானும் மூதறியும் அம்மனைமார் சொல்லுவார், பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல். ஆரானும் மெய்ப்படுவன் என்றார், அது கேட்டு காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி. ஏறார் கிளிக்கிழவி எம்மனை தான் வந்து என்னை சீரார் செழும் புழுதி காப்பிட்டு செருங்குறிஞ்சி தாரார் நறுமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள். அதனாலும் தீராது என் சிந்தை நோய், தீராது என் பேதுறவு, வாராது மாமை அது கண்டு மற்ற ஆங்கே. ஆரானும் மூது அறியும் அம்மனைமார் சொல்லுவார், பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல். ஆரானும் மெய்ப்படுவன் என்றார், அது கேட்டு காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டி ஏறி என்ற இந்த பாசுரத்தின் இந்த பகுதியை அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பகுதியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.